வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பா திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வுகின்ற உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் வைகாசி மாதம் 5ஆம் நாள் 19/5/2025 திங்கட்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும். இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களுடைய ஆசிகள் நமக்கு கிடைக்க வேண்டும். அதற்கு பெற்றோர்கள், பெரியோர்கள், தாத்தா பாட்டி, அத்தை மாமா, வயதானவர்கள் அவருடைய ஆசி, வித்தைகளை கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்கள், குருவானவர்கள் இவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுதும் எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமைந்து கொள்ளும். இன்று சோமவாரம் என்று போற்றுகின்ற திங்கட்கிழமை. நாம் ஆசாரசீராக ஆலயங்களில் சென்று வழிபாடு செய்யக்கூடியவர்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம். ஆலயத்துக்கு செல்ல முடியவில்லை, நமக்கு நேரம் போதாது, அருகிலே ஆலயம் இல்லை என்றால் வீட்டிலே சுவாமி அறையிலே மஞ்சள் தண்ணீர் தெளித்து சாம்பிராணி தூபமிட்டு தீபங்கள் ஏற்றி வைத்தாலே வீடே ஒரு கோயிலாக. எனவே அந்த வீட்டிலேயே நாம் பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுது நிச்சயமாக லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்து வாழ்வில் உயர்வுகளெல்லாம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். நாம் நேற்றைய தினம் இந்த சோதிடம் பார்ப்பது, சாதகம் பார்ப்பது, கைரேகை பார்ப்பது தொடர்பாக சிந்தித்தோம். இந்த கைரேகை பார்க்கிறது எல்லோருக்கும் ஒரு ஆசை. ஒருவர் பார்த்தால் உடனே பக்கத்தில் இருக்கிறவரும் கையை நீட்டுவார். அவ்வாறு அந்த ஜாதகங்கள் பார்க்கப்படுகின்ற பொழுது இந்த ஜாதகம் பார்க்கின்றவர்கள், பார்த்து சொல்லுகின்றவர்கள், பலன் சொல்லுகின்றவர்கள் பூரணமாக அறிந்து அந்த சோதிடக்கலையினுடைய நுட்பங்கள் தெரிந்தவர்களிடத்திலே நீங்கள் ஜாதகத்தை கொடுத்து பார்க்க வேண்டும். அவர் அப்போ தான் பழகிறார் என்றால் அது பலன் இல்லாமல் போய்விடும். எனவே இந்த சோதிடம் என்பது ஒரு விளையாட்டு அல்ல, அது ஒரு அற்புதமான கலை. அதில் நாம் ஒவ்வொன்றும் தெரிந்து கொள்ள வேண்டும். சில இடங்களிலே 27 நட்சத்திரங்கள் என்னவென்று தெரியாதவர்களும் 12 ராசிகள் எது எது என்று வரிசைக்கிரமாக தெரியாதவர்கள் கூட சோதிடம் பார்க்கிறார்கள். முறையாக பார்க்கின்றவர்களும் உண்டு. எனவே இந்த முறையாக சோதிடங்களை அறிந்து அதனுடைய பலன்களை கூறுவதற்கு தகுதியானவர்கள் தான் அந்த பலனை சொல்ல வேண்டும். ஏதோ கேட்கிறவர்களுக்கு ஒன்றும் புரியாது, நாம் எதை சொன்னாலும் தலையாட்டி விட்டு போய்விடுவார்கள் என்ற எண்ணத்திலே இந்த சோதிடம் பலன்களை சொல்லக்கூடாது. பார்க்க செல்லுகின்றவர்களும் அவர் ஒரு பூரணமான சோதிட சாஸ்திரத்தை பற்றி அந்த கலையை பூர்ணமாக அறிந்தவரா என்று தெரிந்து போய் பார்க்க வேண்டும். இப்போ எல்லோருமே ஒரு விளையாட்டாக இப்போ கையிலக்க தொலைபேசி எடுத்தால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பலனை அவரவர் யாராவது போட்டுக்கிட்டே இருப்பார். அது என்ன நடக்குதுன்னு தெரியாது. மேஷராசிக்கு அள்ளி கொட்ட போகிறது, ரிஷபராசிக்கு இந்தா குவியப் போகிறது பணம், மிதுன என்று சொல்லி கொண்டிருப்பார்கள். இவையெல்லாம் ஒரு பொதுவான ஒரு பலன்கள். ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலே அந்த கட்டங்களை கணித்து பார்த்து பலன் சொல்லுகின்ற பொழுதுதான் அந்த பூரணத்துவம் ஒவ்வொருவருக்கு நமக்கு கிடைக்கும். இப்போ 27 நட்சத்திரங்கள் அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்தரம், அத்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்தராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்தரட்டாதி, ரேவதி என்று இந்த 27 நட்சத்திரங்கள்.
இப்போ இந்த நட்சத்திரங்களுடைய ஒழுங்குகள் கூட ஒரு சில இடங்களிலே ஜாதகம் பார்க்கிறவர்களுக்கு நட்சத்திரங்கள் ஒழுங்கு வரிசை கூட தெரியாமல் இருக்கின்றவர்களும் உண்டு. அவ்வாறு இல்லாமல் ஒழுங்குமுறையாக சோதரக்கலை என்பது அற்புதமான கலை. ஒரு மனிதனுடைய வாழ்விலே அவனை உயர்த்துவதும் அவனை கீழிறக்கி விடுவதும் நாம் சொல்லுகின்ற பலனை பொறுத்தது என்ற அந்த எண்ணத்தோடு பிறர் வாழ்வில் நாம் இவ்வாறு பலன்களை சொல்ல போகின்ற பொழுது பூரணத்துவமாக தெரிந்தவர்களால் அந்த பலனை சொல்ல வேண்டும். அவர் பூர்ணமாக சொல்லுவதிலே தான் நாம் ஜாதகத்தை கொடுத்து பார்க்க வேண்டும். எனவே பொதுவாக யாரை கண்டாலும் சோதனை பார்க்க வேண்டும், இந்த பலனை எப்படிக்கு சொல்லுங்கள். இது ஒவ்வொருவரும் சாதாரணமான நடைமுறையிலே கண்டவுடனே கேட்பார்கள், ஐயா கார்த்திகை நட்சத்திரத்துக்கு எப்படி, மேசராசிக்கு இப்போ எப்படி, உத்திர நட்சத்திரத்துக்கு எப்படி, அவ்வாறெல்லாம் பலன் சொல்லுவது என்பது அது ஏற்றுக்கொள்ள முடியாது. பூரணமான பலன் என்பது ஜாதக கட்டங்கள் கணித்து பார்த்து அதனுடைய ஒவ்வொரு கிரகங்களுடைய ஒவ்வொரு பலாபலன்கள் அதனுடைய அடிப்படையிலே தான் இந்த பூரணமான பலன்கள் வரும். எனவே இந்த சோதிடம் சம்பந்தமாக தொடர்ந்தும் சிந்திப்போம் என்று கூறி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இறையேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. எம்முடைய வாழ்வில் நாங்கள் அடிக்கடி குறை கூறுவது என்னவென்றால், அடுத்தவர்கள் எங்களுக்கு என்ன செய்தார்கள், அடுத்தவர்கள் எங்களுக்கு என்ன செய்தார்கள் என்று சொல்லி நாங்கள் மன வருத்தப்படுவோம். ஏமாற்றத்தை அல்லது நாங்கள் எதிர்பார்க்கின்ற அளவிற்கு கிடைக்கவில்லையே என்று எங்களுடைய இந்த எதிர்மறையான எண்ணத்தை நாங்கள் எங்களுடைய மனதிலே வருவித்து நொந்து கொள்வோம். அடுத்திருப்பவர்கள் எங்களுக்கு என்ன செய்கின்றார்கள், செய்யவில்லை என்று கேட்பதற்கு முன்னதாக நான் என்ன அவர்களுக்கு செய்கின்றேன், அவர்கள் எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றோமோ அதை நான் அவர்களுக்கு செய்திருக்கின்றேனா என்று சற்று சிந்திக்கின்ற பொழுது நிச்சயமாக எங்களுடைய வாழ்வில் சில மாற்றங்கள் எழும். பவுல் அடிகளார் அவர் சவுலாக இருந்த பொழுது கிறிஸ்தவர்களை துன்புறுத்தி வந்தார். இந்த துன்புறுத்துகின்ற வேலையை அவர் பிரமாணிக்கத்தோடு செய்வதாக நம்பியிருந்தார். யூத சமயத்தினுடைய சட்டங்களை எல்லாம் படித்து அவர் கற்றுக்கொண்ட அவர் அதற்கு ஏற்ப வாழாதவர்களை கொன்று குவிக்க வேண்டும் என்று சொல்லி மிகவும் தீவிரமாக ஈடுபட்டிருந்த இந்த சவுல், அவருடைய அழைப்பை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவருடைய உள்ளத்தை இறைவன் தொட்டு கேட்கின்றார், சவுல் நீ என்னை துன்புறுத்துகின்றாய் என்று. ஏனென்றால் அவர் இந்த கிறிஸ்தவ மறையை சேர்ந்தவர்களை துன்புறுத்தி கொண்டு வந்தார், பலரை கொன்று குவித்தார். அது யார் இந்த துன்புறுத்தப்படுகின்ற மனிதர்கள் என்று கேட்ட பொழுது அது நான் தான் என்று இயேசு தன்னை இந்த துன்பப்படுகின்றவர்கள் மத்தியிலே தன்னை நிறுத்தி அவர் இந்த சின்னம் சிறிய சகோதரர்களுக்கு நீங்கள் நன்மை செய்தால் எனக்கு செய்கின்றீர்கள், இவர்களை துன்புறுத்தினால் என்னை துன்புறுத்துகிறீர்கள் என்று சொல்லி இந்த எளியவர்களை மட்டிலே இயேசு தன்னுடைய பிரசன்னத்தை நிறுவுகின்றார். எங்களுடைய அன்றாட வாழ்விலே நாங்கள் பல சேவைகளை, பணிகளை, உதவிகளை செய்கின்றோம், சந்தோஷமாக செய்கின்றோம், அவர்களுக்கு தேவை என்று நினைத்து செய்கின்றோம். நாங்கள் ஏதாவது இந்த வாழ்க்கையிலே நன்மை செய்ய வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு செய்கின்றோம். இவைகளெல்லாம் நல்லம். இப்படி ஒரு மனிதர் இன்னும் ஒரு மனிதரை தாங்கி இருந்ததால் தான் இந்த உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. யாரோ ஒருவர் என்னுடைய வாழ்விலே ஒளியேற்றி கொண்டிருக்கின்றார், யாரோ ஒருவர் எனக்கு துணையாக இருக்கின்றார், யாரோ ஒருவர் என்னுடைய வாழ்வை வளம்படுத்தி இருக்கின்றார், எனக்கு அறிவுரை சொல்லி இருக்கின்றார், என்னிலே அக்கறைப்பட்டிருக்கின்றார் என்று நாங்கள் நினைந்து மகிழ்ச்சி அடைகின்றோம். அந்த மகிழ்ச்சியை நாங்கள் அயலவர்களுக்கும் கொடுக்கின்ற
அடுத்தவர்களை பற்றி நாங்கள் அக்கறை கொண்ட மனிதர்களாக, நான் உண்டு, என்னுடைய குடும்பம் உண்டு, என்னுடைய வாழ்வு உண்டு, என்னுடைய சுகம் உண்டு, என்னுடைய தூக்கம் உண்டு, என்னுடையது என்று சொல்லி நாங்கள் ஒரு சிறிய வட்டத்துக்குள்ளே இருக்காமல், இந்த உலகத்தை பரந்த அழகான உலகத்தை, அதிலே வாழுகின்ற எங்களுடைய மனிதர்கள் எல்லோரும் எங்களுடைய சகோதர சகோதரிகள் என்ற அந்த நிலைப்பாட்டிலே எங்களுடைய மனதை நாங்கள் விரித்து பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக இந்த உலகம் ஒரு அழகான உலகம். இறைவன் என்னை அழைத்திருக்கின்றார். இந்த அழகான உலகத்திலே நான் ஒரு துடிப்புள்ள, உயிரூட்டம் உள்ள, இறைவனுடைய சன்னிதானத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற மனிதனாக நான் வாழ வேண்டும். என்னுடைய பேச்சுக்கள், என்னுடைய நடத்தை, என்னுடைய உறவாடல்கள் எல்லாம் ஒரு உயர்ந்த நிலையிலே பெருந்தன்மையோடு வாழுகின்ற ஒரு மனிதனாக, சிறிய விடயங்களை, அற்ப விடயங்களுக்காக நாங்கள் சண்டை போடுவதை தவிர்த்து மேலான வாழ்வுக்காக இயங்குகின்ற மனிதர்களாக நாங்கள் எங்களுடைய உள்ளம் பரந்து விரிந்து இருக்கின்ற பொழுது இந்த உலகத்தினுடைய அழகை எங்களால் ரசிக்கக்கூடியதாக இருக்கும். திருத்தந்தை அவர்கள் இந்த உலகத்தை பார்த்து, இந்த பிரபஞ்சத்தை பார்த்து, இந்த இயற்கையினுடைய வனப்பை பார்த்து நாங்கள் இறை புகழ் கூற வேண்டும் என்று சொல்லுகின்றார். இறைவா உமக்கு புகழ் என்று சொல்லி அவர் எழுதிய அந்த திருமடலிலே இந்த அழகான உலகத்தை அழகாக பார்க்க வேண்டும் என்று சொல்லி, இந்த உலகத்தை பார்க்கின்ற அதே வேளையிலே அடுத்திருக்கின்ற எங்களுடைய சகோதர சகோதரிகளை பார்ப்போம். அவர்களிலே இருக்கின்ற நல்ல பண்புகளை இனம் கண்டுகொள்வோம். அவர்களுடைய வாழ்விலே அவர்கள் எவ்வளவு தூரம் முயற்சி செய்து இறைவனுக்கு உகந்தவர்களாக வாழுகின்றார்கள். அவர்களுடைய இயல்பான நல்ல குணங்களை நாங்கள் அங்கீகரிப்போம். அவர்களை துன்புறுத்துகின்றவர்களாக, தூற்றுகின்றவர்களாக, அவர்களை பற்றி நாங்கள் எரிச்சல் பொறாமை கொள்ளுகின்றவர்களாக இல்லாமல் அவர்களை தூக்கி விடுகின்ற சகோதரர்களாக நாங்கள் வாழ்வதற்கு இந்த நாளிலே இறைவனுடைய அருளுக்காக மன்றாடி நிற்போமாக. ஆமேன். இல்லை, எல்லா சமயங்களும் உண்மை பேசுதல் என்பதை வலியுறுத்துகின்றனவாக இருக்கின்றன என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும். அந்த வகையிலே இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொல்வதானால் நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், உமக்கு பாதகம் ஏற்பட்டாலும் கூட நீ உண்மையே உரைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அந்த வகையிலே அவர்களால் பயிற்சி அளிக்கப்பட்ட தோழர்கள் அனைவரும் உண்மை பேசுகின்றவர்களாக இருந்தார்கள் என்று வரலாறு நமக்கு சொல்கின்றது. அது மாத்திரமல்ல, உண்மை பேசியதால் அந்த சமுதாயத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய மாற்றங்களை எல்லாம் நாம் வரலாறுகளிலே காணக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். திருமறை குர்ஆனும் கூட வக்கூனு மஅஸ் சாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களோடு இருங்கள் என்று சொல்லுகின்றது. அதனால் நமது பிள்ளைகளை நாம் சிறு பருவத்திலிருந்து வளர்த்தெடுக்கும் போது, பயிற்சி கொடுக்கின்ற போது அவர்கள் உண்மை உரைக்கின்றவர்களாக இருக்கக்கூடியவர்களாகவே அவர்களுக்கு நாம் பயிற்சி கொடுக்க வேண்டும். நாம் எந்த காரணம் கொண்டும் நமது பிள்ளைகள் உண்மைக்கு மாறான இந்த செய்திகளையும் பேசுகின்றவர்களாக இருக்கக்கூடாது. அதனால் சமுதாயத்திலே உயர்வும் கண்ணியமும் மேம்பாடும் நமக்கு உண்மை பேசுதலை கொண்டு ஏற்படுகின்றது என்பதை நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். உண்மை பேசுவதால் சமுதாயத்திலே அமைதியும் சமாதானமும் நல்லுறவும் ஏற்படும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. அத்தகைய சமுதாயத்தவர்களாக நம் அனைவரையும் வல்ல இறைவன் ஆக்கி அருள்வானாக. ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.